எல்லாருக்கும் பிரைஸ் தலார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ்எப்பா குருவில நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேவ பயம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் முழுவதுமா பார்க்கலாம். தேவ பயம் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு செல்லும் போது பயத்தோடு செல்லணும், நடுக்கத்தோடு செல்லணும், இதுதான் தேவ பயம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதே போல தேவ காரியங்கள்ல நம்ம ஈடுபடும் பொழுது நடுக்கத்தோடும் பயத்தோடும் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வோம். இதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான தேவ பயம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் வலியுறுத்தது. வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை நாம் முழுவதுமாய் வெறுக்க வேண்டும். தீமையை நாம் வெறுக்கும் போதுதான் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல இருக்கிறோம் என்பது உண்மை. அதுதான் வசனமும் நமக்கு தெளிவாய் வலியுறுத்துது. என்னென்ன தீமைகளை நாம் வெறுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்ட நாவையும் நான் வெறுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 4 விதமான தீமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 4 விதமான தீமைகளையும் நாம் வெறுப்போமானால் இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஸோ முதலாவது தீமையை நம்ம எடுத்துக்கலாம், பெருமை. பெருமை என்ற காரியம் இந்த நாட்களிலும் கூட அநேக ஜனங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பெருமை சிலருக்கு ஜாதியை குறித்ததான பெருமை, இன்னும் சிலருக்கு தங்களுடைய தாளந்துகளை குறித்து பெருமை, சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளின் தாளந்துகளை குறித்து பெருமை, இன்னும் சிலருக்கு தங்களுடைய ஆஸ்திகளை குறித்து பெருமை. இப்படி பெருமையான காரியங்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் காணப்படுகிறது. ஸோ இந்த பெருமையை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். பெருமை குறித்ததான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமா இந்த உலகத்துல ஒரு மனிதன் நம்ம எதிர்த்து வரும்போது அவனை எதிர்த்து போவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனா தேவனே நம்ம எதிர்க்கும் போது அது வந்து தாங்க முடியாத ஒரு காரியம். ஸோ தேவன் வந்து பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பெருமையை நாம் அறவே தவிர்த்து தாழ்மை என்னும் குணத்தை வந்து நாம் தரித்து கொள்ளக்கூடிய பிள்ளையாய் மாற வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மை என்ற ஒரு குணத்தை இந்த நாளிலும் கூட நாம் தரித்து கொள்ள வேண்டும். பெருமை என்ற ஒரு அந்த தீய குணத்தை வந்து நாம் அறவே தவிர்க்க வேண்டும். ஸோ இரண்டாவது தீமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகந்தை. அகந்தை அப்படின்னா சிலருக்குள்ள, நிறைய பேருக்குள்ள இந்த அகந்தையான காரியங்கள் வந்து காணப்படுது. நான் சொல்றது தான் சரி, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதாவது ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அகந்தை. ஸோ நான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்படிப்பட்டதான காரியம் நமக்குள்ள காணப்படுமானால் இந்த காரியத்தையும் நாம் அறவே தவிர்க்க வேண்டும். ஸோ தேவனுக்கு பயப்படுற பயத்துல நம்ம உறுதியா நிற்கணும் அப்படின்னா இப்படிப்பட்டதான தீமையை நாம் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது தீமையை நம்ம அதாவது இரண்டாவது தீமையிலே அகந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அகந்தை கூட ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை அப்படின்ற ஒரு குணம் காணப்படுமானால் அந்த மனிதன் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகந்தை என்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம அழிச்சு போடணும். அகந்தை வந்து ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அந்த மனிதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். இந்த இரண்டாவது தீமையும் நாம் அகற்றி போட வேண்டும். மூன்றாவது தீமையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் தீய வழி. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம முன்னாடி நன்மையும் வச்சுட்டாரு, தீமையும் வச்சுட்டாரு. நன்மையை எடுத்து
நன்மையான வழியில நம்ம செல்றது நம்ம கையில தான் இருக்கு. அதே போல தீமையை எடுத்து தீமையான பாதையில செல்றதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த நாட்களிலும் கூட அநேக தீமையான வழியில செல்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் பெண்கள் வந்து கணவனுக்கு தெரியாம நிறைய தீமையான வழியில செல்றதை நம்ம பார்க்கிறோம். வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகள் வந்து மதுபானம், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற காரியத்தை கூட தீய பாதையில வாலிப பிள்ளைகள்லாம் போறது நம்ம பார்க்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து ஓரின செயற்களை ஈடுபடுறாங்க. ஆண் பெண், ஆணை திருமணம் செய்து கொள்வது, பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, இப்படிப்பட்டதான தீய வழியில அநேகம் சென்று கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான தீய வழியை தேவன் வெறுக்கிறார். இந்த வழியையும் நாம் வெறுத்தோமானால் இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். 4வது தீமையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரட்டு வாய். புரட்டு வாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொன்னவங்க சொல்லியிருப்பாங்க இந்த காரியத்தை அவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி சொல்லாமல் அவங்களே எக்ஸ்ட்ரா போட்டு வேற மாதிரி சொல்லாததையும் இல்லாததையும் அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. இப்படி புரட்டு வாய், இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்றது, கோல் மூட்டுற காரியங்கள், மாற்றி மாற்றி பேசுகிற காரியங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த காரியத்திலிருந்தும் நம்ம விடுபடணும். புரட்டு வாயை தேவன் வந்து வெறுக்கிறார். இந்த காரியத்தையும் நம்ம வெறுத்தோம் அப்படின்னா, இந்த தீமையும் நம்ம வெறுத்தோம் அப்படின்னா இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 4 விதமான தீமைகள், அதாவது என்னென்ன தீமைகள் ஒரு டைம் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். இந்த 4 விதமான தீய வழியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டோமானால் இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் வலியுறுத்துகிறது. அதே போல வேதத்துல யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? 2 பேரை மட்டும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க நினைக்கிறேன். அதுல முதலாவது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்வோன் ராஜா வந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்வோன் ராஜா வந்து மருத்துவச்சிகளை அழைக்கிறாரு. அதுல ஒருத்தவங்க பேர் வந்து சிப்பிரால், இன்னொருத்தவங்க பேர் வந்து பூவாள். 2 எபிரேய மருத்துவச்சிகளை வந்து பார்வோன் ராஜா வந்து அழைக்கிறாரு. அப்ப மருத்துவச்சிகள் வந்து வராங்க. அப்ப பார்வோன் ராஜா வந்து மருத்துவச்சிகள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எபிரேய ஸ்திரீகள் வந்து பிரசவிக்கும் போது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து நீங்க கொன்னு போட்டுருங்க, அதுவே பெண் குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தைய நீங்க உயிரோட வைங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் ராஜா எபிரேய மருத்துவச்சிகள்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சிப்பிராலும் பூவாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தீமையை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஆண் குழந்தைகளை வந்து உயிரோட காப்பாற்றுவாங்க. உயிரோட காப்பாற்றி தேவனுக்கு பயப்படுற பயத்துல வந்து அவங்க நிலை நிற்பாங்க. ஸோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். சிப்போராலும் பூவாலும் செய்த காரியத்தை இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன காரியம் நமக்கு வெளிப்படுது அப்படின்னா, தீமை அவங்க வெறுத்தாங்க. தீமை செய்யறதுல அவங்களுடைய இருதயம் வந்து ஒப்புக்கல. தீமையை வந்து அவங்க வெறுத்து பார்வோன் ராஜா, ஆனா பார்வோன் ராஜாவுடைய கட்டளை வந்து இவங்க மருத்துவச்சிகள் வந்து இந்த காரியத்தை செய்யாம போனா ஆனா அவங்க ஜீவனே போகும், அது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பயப்படுற பயத்துல தீமையை வெறுப்பதுல அவங்க நிலையா நின்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம். 2வது யார் அப்படின்னா யோசேப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசேப்பு வந்து போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்போ போர்த்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பு வந்து தனியா இருக்கிறத பார்த்து யோசேப்பனுடைய சட்டையை பிடிச்சு தவறா நடந்துக்க முயற்சி செய்யறாங்க. அப்போ யோசேப்பு வந்து அந்த இடத்துல வந்து தீமையை வந்து வெறுத்தது நிமித்தம் என்ன பண்ணுவாரு, தீமை செய்வதற்கு அந்த இடத்துல அவர் இடம் கொடுக்காம அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போர்த்திபாருடைய கையில, அந்த போர்த்திபாருடைய மனைவியின் கையில அவருடைய சட்டையை விட்டுட்டு ஓடி போயிடுவாரு வெளியே. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா, யோசிப்பு வந்து தீமையை வெறுத்தாரு. அப்ப தேவனுக்கு பயப்படுற பயத்துல நிலையா நின்னதையும் நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துல இந்த 2 பேரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிப்போரால் பூவால் யோசேப்பு இவங்க வந்து தீமையை வெறுத்து தேவனுக்கு பயப்படுற பயத்துல வந்து உறுதியா நின்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களுக்குள்ள பெருமை என்ற ஒரு தீமை இருக்கலாம், அகந்தை, தீய வழி, புரட்டன் வாய், இப்படிப்பட்டதான தீமைகள்
உங்களுக்குள்ளாய் காணப்படுமானால் இந்த நாளிலும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ண மூடி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. எசப்பா, பெருமை என்ற காரியம் எனக்குள்ள இருக்கு, அகந்தை என்ற காரியம் எனக்குள்ள இருக்கு, தீய வழியில நான் சென்றேன் எசப்பா, புரட்டு வாய் எனக்குள்ள இருக்கு எசப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு பலனை தாங்க எசப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபையை தாங்க எசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இதில் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தீமையை நீங்கள் முழுவதுமாய் வெறுத்து அதை அறவே தவிர்த்து போட்டு தேவனுக்கு பயப்படுற பயத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. இதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம எல்லோருமே தேவனுக்கு பயப்படுற பயத்தில் நிலையாய் நிற்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஆமீன்.